ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலிய தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு 2 லைனு ஜரியில் அவுட்லைன் போட்டிருக்கேன். இது வந்து காப்பர் கலர் பார்டர், அதனால் காப்பர் கலர் ஜரியிலேயே ரெண்டு லைன் செயின் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நெருக்கமாக ஒட்டி போட்டுக்கணும். அடுத்தது சில்க் த்ரெட்டில் 2 லைன் செயின் போட்டுக்கிறேன் ஒட்டி. பாருங்கள், இந்த செயின் வந்து கொஞ்சம் பெருசாக போடுறேன். நம்ம நார்மலாக செயின் போடுறதோட கொஞ்சம் பெருசாக போடணும். அந்த ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கேன் இல்லையா, அதை ஒட்டியே போடுறேன். இந்த செயினும் ஒரே அளவில் இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது சின்னதாக போட்டுட்டு இந்த செயினுக்கு நடுவில் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த செயினும் வந்து ஒரே அளவில் இருக்குது. இப்படி பக்கம் பக்கமாக ஒரே மாதிரி போட்டு வரணும். ஏன்னா நம்ம இதில் விப்டு லோட் ஸ்டிச் போட போகிறோம், அதனால் இது வந்து பார்க்க 2 செயினும் ஒரே மாதிரி இருந்தால் தான் மேலே வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சு லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நார்மல் நீடில் ஜரி த்ரெட், கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டில் 4 கவுண்ட் எடுத்திருக்கேன். பாருங்கள், அது மேலேயே வந்து நம்ம இப்படி சுற்றி அடியில் விட்டு எடுத்துகிட்டு வரணும். கிளாத்துக்கு அடியில் விடக்கூடாது, மேலேயே விடணும். அந்த ஸ்டிச்சுக்கு அடியிலே விடணும். ஏற்கனவே இதுக்கு விப்டு லோட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நிறைய ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஸ்டிச் நம்ம நார்மலாக லோட் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி விப்டு லோட் ஸ்டிச் போட்டால் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் வந்து 2 செயினும் ஒரே மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் இந்த லோட் ஸ்டிச் வந்து அழகாக வரும். அதனால் முடிஞ்சளவு 2 செயினும் ஒரே மாதிரி போடுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் செயினோட அளவு வந்து கொஞ்சம் லாங் செயினாக போடுங்க. ரொம்பவும் லாங்காக போட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு லாங் செயினாக போடணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 லைன் செயின் போட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது பக்கத்துலேயே 2 லைன் செயின் போட்டிருக்கேன். காப்பர் கலர் ஜரியில் 2 லைன் செயின் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது கையிலே தான் ட்ரா பண்ணது, ட்ரேஸ் எடுக்கல. இந்த பார்டரில் வந்து இந்த மாதிரி டிசைன் இருந்தது, அதனால் அது மாதிரியே பார்த்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த கொடி மாடல் மாதிரி நடுவில் அந்த நெளியாக இருக்குல்ல, அதுக்கு மட்டும் இந்த மாதிரி சீனி பாசி கொடுக்குறேன். இது வந்து கோல்டன் கலர் சீனி பாசி தான் கொடுக்குறேன், காப்பர் கலர் கொடுக்கல. ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக காப்பர் கலராக கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால தான் அங்கங்கே நான் கோல்டன் கலர் பீடு, கோல்டன் கலரு சில்க் த்ரெட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீட் ஒர்க் போடும்போது 2 பீடாகவே வச்சு போடுங்க. அப்போ தான் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்த வாட்டியும் அது வந்து தூக்காத இருக்கும். அடுத்தது காப்பர் கலர் ஜரியில் அந்த பீடு சுற்றி 2 பக்கமும் அவுட்லைன் கொடுக்குறேன். பாருங்கள், அவுட்லைன் கொடுக்கும்போது இந்த லீஃபுக்கும் கையோட கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம லீஃபுக்கும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா தான் நடுவில் வந்து எண்ணட் போடுற மாதிரி வராது. நம்ம கன்யூஸாக அப்படி கொடுத்துட்டே வந்துடலாம். இல்லைன்னா ஒரு டைமும் நம்ம எண்ணாட்டு ஒரு லீஃபுக்கும் போட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். இந்த லீஃப்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி வரத்துக்கு ஒரு மெல்லிசான அட்டையில் வந்து இந்த ஒரு லீஃப் மாடல் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி அது கிளாத் மேலே வச்சு அது மேலே ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்க எல்லா லீஃபும் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த லீஃப் டிசைன் வரும்போது அப்படியே டர்ன் பண்ணி அந்த லீஃப் டிசைன் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கீழே வந்து போடணும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த லீஃப் ஃபில்லிங்கில் ஃபில் பண்ணுவோம். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம லீஃப் டிசைன் போடுவோம் இல்லையா, லீஃப் ஃபில்லிங் அந்த ஃபில்லிங் தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், லீஃப் ஃபில்லிங் ஆரம்பிக்கும் போது இங்கே மேலேருந்து நம்ம ஒரு பாதி அளவுக்கு வரணும், இல்லைனா 3/4 பாகம் வரணும். அதுக்கு மேலே வந்து 1/4 பாகத்துலேருந்து போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் வராது. இந்த மாதிரி நீட்டமாக அப்படி கோடு மாதிரி வந்துடும். அப்போ லீஃப் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இந்த மாதிரி பாதிக்கு மேலேருந்து ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாதிக்கு மேலேருந்து நல்லா லாங்காக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வரும் லீஃப் ஃபில் பண்ணும்போது. கடைசி வரைக்கும் நம்ம வந்து அவுட்லைன் போட்டு போடுங்க. எப்பயும் அவுட்லைன் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லீஃப் நம்ம என்ன போடுறோமோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து போயிடும். நம்ம இப்போ வந்து ட்ரா பண்ணி போடும் போது அந்த அவுட்லைனுக்கு தாண்டியும் போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு. கடைசியாக பாருங்கள், நம்ம இந்த அவுட்லைன் போட்டதுனால நம்ம இதுக்குள்ளாரையே முடிக்க பார்ப்போம். அதனால் நம்மளுக்கு அந்த லீஃபும் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும்.
இப்போ எல்லாத்துக்கும் லீஃப் ஃபில்லிங் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நடுவில் வந்து நான் கோல்டன் கலர் ஜரியில் வந்து அந்த ஷேடட் மாதிரி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த ஷேட் கொடுக்கும் போது நீங்கள் மேலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இப்படி மேலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த த்ரெட் வந்து ரெண்டாக பிரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து இந்த நடுவுலேருந்து ஆரம்பிங்க. நடுவுலேருந்து ஆரம்பித்து மேலே இப்படி கொண்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுப்பேன் இல்லையா, அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஷேட் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த இது வந்து விரியாத நம்மளுக்கு ஒரு லைன் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி நம்ம நிறைய கொடுக்க வேணாம், சும்மா லைட்டாக அங்கங்கே. ஏன்னா இதே கலர் ப்ளவுஸ்னால, ப்ளூ கலர் ப்ளவுஸ்னால அந்த ப்ளூ கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அவ்வளோவா எடுப்பாக இருக்காது. அதனால் இந்த கோல்டன் கலர் வந்து நடுவில் யூஸ் பண்ணி ஷேடட் மாதிரி கொடுக்குறேன். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுக்கலாம். நீங்கள் காப்பர் கலரில் கூட நடுவில் கொடுக்கலாம். நான் கோல்டன் கலர் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கனால இதெல்லாம் அங்கங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டி அது மேலே ஜர்தோசி வந்து காப்பர் கலர் ஜர்தோசி வந்து கொடுத்துருக்கேன். நார்மல் நீடியில் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றியும் வந்து திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஒட்டி இது மேலே வந்து இந்த பெட்டலுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீனி பாசியில் உள்ளார ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். நான் இந்த ப்ளவுஸ் டிசைனில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சஸ் ஒவ்வொன்றுக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா அதில் போய் தெளிவாக பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி சீனி பாசியில் அவுட்லைன் கொடுக்கும் போது அந்த சின்ன சின்ன வளைவுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பீடாக வந்து போடுங்க. ஒரு பீடாக போடும் போது உங்களுக்கு அந்த சின்ன வளைவுலாம் வந்து கரெக்டாக ஷேப்பாக வரும். நீங்கள் நல்லா நீட்டமாக இருக்கிறதுக்கெலாம் ரெண்டு பீடாக கொடுக்கலாம். இந்த மாதிரி வளையிற இடத்துலலாம் நீங்கள் ஒரு பீடு கொடுக்கலாம். நல்லா ஷார்ப்பாக வளைக்கணும் அப்படின்னா நீங்கள் பீடு வந்து இந்த மாதிரி ஒரு லாக் செயின் போட்டு, இந்த பக்கம் ஒரு லாக் செயின் போட்டு நீங்கள் அதிலேருந்து நீங்கள் கன்னியூ பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், சின்னதாக நம்ம வளைக்கும் போது ஒரு பீடாக போடணும். மாதிரி ஒரு பீடாக போட்டு வளைக்கும் போது உங்களுக்கு அந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இது உள்ளார ப்ளூ கலர் த்ரெட்லேயே வந்து லோட் பண்ணுவோம். பாருங்கள், நீங்கள் லோட் பண்ணும்போது ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டு அப்படியே டர்ன் பண்ணி நம்ம நீடியில் டர்ன் பண்ணி போட்டு வருவோம். இங்கே பாருங்கள், அந்த கீழே வந்து அகலம் கம்மியாக இருக்குது, மேலே வந்து அகலமாக இருக்குல்ல, அதுக்கு நான் இங்கே கீழே வரைக்கும் கொண்டு வராத இந்த ஸ்டிச்சு இப்படி பாதியிலேயே வந்து லாக் செயின் போட்டு இந்த பக்கம் அப்படியே டர்ன் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். கடைசி வரைக்கும் கொண்டு வரல. அடுத்தது தான் இப்போ இங்கே கீழே கடைசி வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் லாக் செயின் போட்டு இப்போ மேலே எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், இப்போ அடுத்தது வந்து பாதியோடு கொண்டு வருவேன். இந்த மாதிரி பாதியோடு கொண்டு வந்து ஒரு லாக் செயின் போட்டு அப்படியே மேலே கொண்டு போய் அங்கே ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே கடைசி வரைக்கும் இழுத்துட்டு வந்து போடணும். இந்த மாதிரி வந்து கீழே வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்பேஸ் ஃபில் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ கோல்டன் கலர் ஜரியில் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அந்த மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணிட்டு வரேன். ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் போடலாம். இந்த மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப நெருக்கமாகவும் போடலை, கம்மியாக அங்கங்கே தெரிகிற மாதிரி மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷேட் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா அந்த டிசைன் வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா கொடுக்கும். நீங்கள் நெருக்கமாகவும் ஷேட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த அவுட்லைன் வந்து கோல்டன் கலர் ஜரியில் கொடுக்குறேன். இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு பாருங்கள். அடுத்தது அங்கங்கே நான் கேப் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் சின்ன சின்னதாக. இந்த ஸ்டோனுக்கும் வந்து சுற்றி ஜரியில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.